Hi armies, let's get the intro. பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா போஸ்ட் மேக்கிங் பற்றி தான். போஸ்ட் மேக் பற்றி நான் உங்கள்கிட்ட நிறைய பற்றி கேட்கணும்னு எனக்கு அதாவது தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அந்த போஸ்ட் மேக்கிங் பண்ணுறத வந்து எப்படி பண்ணணுங்கிறத எனக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்லி கொடு. போஸ்ட் மேக் பண்ணுறதுக்கு வந்து நீ ஃபோனாக இருந்தாலும் இல்லாட்டி லேப்டாப்பாக இருந்தாலும் அது உன்னோட க்ரியேட்டிவிட்டி லெவல் பொறுத்து. ஓகே, நீ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்ல. முக்கியமான விஷயம் வந்து அதோட டுட்டோரியல்ஸ் வந்து உனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். போஸ்ட் மேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை. போஸ்ட் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அது உன்னோட க்ரியேட்டிவிட்டி லெவலை பொறுத்து. ஓகே, அதுக்கு முக்கியமான என்ன பண்ணணும்னா நீ அதை வந்து பிக்சார்ட், நான் வந்து பேசிக்காக சொல்லிக்கிறேன், நிறைய ஆப் இருக்குது. பிக்சார்ட்டில் பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நான் அதை சொல்கிறேன், நான் சஜஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீ என்ன பண்ணலாம்னா பிக்சார்ட்டோட டுட்டோரியல்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுற? ஸோ அதை பற்றி கற்றுக்கணும்னா நான் எடிட் பண்ணணும்னு சொல்கிறியா? எடிட் பண்ண கற்றுக்கணும்னு சொல்கிறியா? ஆமாம், வேறு வழியே எல்லாம் எடிட் பண்ணி கற்றுக்கணும். அப்போ தான் நீ போஸ்ட் மேக் பண்ண முடியும். புரியுதா? ஓகே, எடிட் பண்ண கற்றுக்கிறேன். எடிட் பண்ணேன். ஓகே, பரவாயில்ல, நீ சொல்லிக் கொடு, நான் கற்றுக்கிறேன். நான் சொல்லித்தரேன், உனக்கும் சொல்லித்தரேன், ஆர்மிஸ் உங்களுக்கும் சொல்லித்தரேன். இதோட டுட்டோரியல்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபுல் லென்த் வீடியோவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். சரியா? ஏன்னா அவங்களுக்கும் நம்ம இந்த விஷயம் பண்ணுறோம் தான் சொல்கிறேன் தவிர அவங்களுக்கு டுட்டோரியல்ஸ் தெரிஞ்சாதான் அவங்களும் பண்ணி பார்த்து பழகுவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கும் அந்த டுட்டோரியல்ஸ் சொல்லித்தரலாம். ஓகே, இப்போ நீ என்ன பண்ணலான்ட்டு இருக்க? டிசைன் பண்ணலாமா இல்லை வேணான்னு நீ நினைக்கிறேன் இந்த விஷயத்த? நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் கேட்டேன். அப்புறம் எடிட்டுன்னு சொன்னால் லைட்டாக பேக் அடிக்கலாம்னு தோணுச்சு. இல்லை பரவாயில்ல, சரி நான் கற்றுக்கிறேன். அதாவது நான் அந்த பேக் அடிக்கலாம்னு நினச்சதை நான் அந்த காலம் முன்னாடி வைக்கிறேன். ஓகே, நான் கற்றுக்கிறேன். சரி, இவனுக்காக நம்ம ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் சரி, என்னோட ஃபேமிலி மெம்பர், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் தான். ஸோ இவனுக்காக நம்ம வந்து 1 வீக் டைம் தரோம். இந்த 1 வீக்கில் இவனோட க்ரியேட்டிவிட்டி லெவல் எப்படி, இவன் அந்த டுட்டோரியல்ஸ் பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கான், இந்த இவனோட போஸ்டர் எப்படி இருக்குது, இவன் போஸ்டர் டிசைன் மேக் பண்ண விதம் எப்படி இருக்குது, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஸோ 1 வீக் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாய். 2000 years later. ஒரு வாரம் கழிச்சாச்சு. ஸோ இவனோட ஸ்ட்ரகிள்ஸு, அந்த டுட்டோரியல்ஸ் எப்படி கற்றுக்கிட்டான், அப்புறம் இவனோட க்ரியேட்டிவிட்டி லெவல், அதை பற்றி நம்ம கேட்க போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்குண்டான ஸ்ட்ரகிள்ஸ் என்ன பண்ண, எப்படி ஓவர் கம் பண்ண இந்த விஷயத்த? ஃபஸ்ட்டு நீ சொல்லி கொடுத்ததை வச்சு நான் போய் எடிட் பண்ண பார்த்தேன். அப்போது வந்து எனக்கு முதல் ஸ்ட்ரகிள் வந்து இந்த லேயரிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த ரேஷியோ, அதெல்லாமே கொஞ்சம் எனக்கு நல்லா புரியல. கலர் காம்போஸ்லாம் அது கொஞ்சம் அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம பண்ணுறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த ரேஷியோ மாற்றுறது நம்மளோட சேனலில் பார்த்து அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிட்டியா? எப்படிலாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ தான் நீங்கள் எப்படி மாற்றது சொல்லி கொடுத்து டக்குனு மறந்து போச்சு. அப்புறம் இன்னொன்று அந்த அது பேர் என்ன சொல்லிட்டு மறந்து போயிட்டேன். சரி, ஸோ பரவாயில்ல. அடுத்து இந்த மாதிரி டெமோ போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒருத்தங்க பண்ணிக்கிற அந்த அவங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வச்சுருக்காங்க, எப்படி லேயரிங் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்தேன். மர்மப்பட்டி அதுக்கு என்னங்கிறப்ப ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபாண்ட்டும் ஆமாம், ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அது ஒரு டெமோவாக பார்த்துட்டு அவங்களோட திங்கிங் எடுத்துக்காமல் அது ஒரு டெமோவாக மட்டும் பார்த்துட்டு நம்ம இதில் வச்சு என்ன பண்ணலாம். நீ அதை பார்த்து ஒன்றும் பண்ணலையே, திருட்டு தம்பி சொல்ல முடியாது, பண்ணாலும் பண்ணுவா. இல்லை, அதான் தெளிவாக சொல்லிடுறேன். அதை வந்து பார்க்க தான் செஞ்சேங்க தவிர அது ஒரு டெமோவாக மட்டும் தான் பார்த்தேன். டெமோவை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த திங்கிங்கெல்லாம் தூக்கி போட்டு என்னோட திங்கிங் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். இந்த போஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நிறையாவே இருந்துச்சு. 2 நாள்லேயே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். கத்துக்கிற டைம் எவ்வளவு நாள் ஆச்சு? 2 டேஸ்லயே
புரிஞ்சுக்கிச்சு. ஆனால் பண்ணுறது வந்து அந்த ரேஷியோ அப்பப்போ மறந்து போயிடும். லேயரிங் எப்படிங்கிறதுங்கிறது மறந்து போயிடும். ஸோ அது மட்டும் அப்பப்போ மறந்து போயிடும். இப்போவுமே மறந்து போயிடுதுங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி போஸ்டர்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல தான். இவன் இப்போ இவனோட ஃபோட்டோவும் என்னோட ஃபோட்டோவும் நான் போடுறேன். நான் வந்து இவனை தரக்குறைவாக காட்டணுக்கோசரம் இந்த விஷயத்த பண்ணல. இவனோட திறமை, அதாவது இந்த 1 வீக்கு இவன் கற்றுக்கிட்ட அவனோட டுட்டோரியல் அப்புறம் அந்த கலர் காம்போஸு, ஃபாண்ட்டு, இதை இவன் எப்படி அந்த விஷயத்த ஓவர் கம் பண்ணான், அதை எப்படி க்ரியேட்டிவிட்டி லெவலாக மாற்றினான், அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இவனோட ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ சொன்னான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1 வீக் கழிச்சு பார்க்க போகிறோமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், உன்னோட ஃபோட்டோஸை நான் வந்து யூடியூப்பில் இப்போது ஆடியன்ஸுக்கு காட்டுவேன். ஓகே. அவன் காட்டி என்னோட ஃபோட்டோவும் நான் காட்டுவேன். அவங்க யாருது பெஸ்ட்டு அப்படின்ட்டு, இவன் பெஸ்ட்டாக இருந்தால் கன்ஃபார்ம் சொல்கிறேன். இவன் பெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் பெஸ்ட்டுன்னே சொல்லுங்கள், தப்பே இல்லை. ஏன்னா இவன் நாளை பின்ன அந்த விஷயத்த ரெகுலராக பண்ணுவான். நம்ம இப்போயே இவனை டீமோட்டிவேட் பண்ணிட்டோம்னா அது ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ இவன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இவன் பண்ணுறது நான் என்றைக்குமே பாராட்ட தான் செய்வேன். இப்போ மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணதை நீங்கள் பாருங்கள். அது நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, ஓப்பனாக சொல்லிடுங்க. நான் வந்து இதை எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் பெருசாகவே. உங்களுடைய அந்த ஒப்பீனியன், அதான் ஒப்பீனியன், அந்த தப்போ ரைட்டோ அதை நீங்கள் சொல்லிடுங்க, திருத்திக்கோ. அவ்வளோதான். கோவப்பட மாட்டோம், ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. ஆமாம், சப்ஸ்கிரைப் ஆகிய நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. உங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் தெளிவாக ஓப்பன் மைண்டடாக போல்டாக நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் எப்படி சொல்கிறது, கஷ்டப்படுறோம் நான் சொல்ல வரல, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்காகவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இத்துடன் இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஏன்னா ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பலை. ஓகே, பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போட்டு வச்சுங்க, நோட்டிஃபிகேஷனை பார்த்தா சீக்கிரம் வரும். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை பற்றி நிறையா பேர்த்துக்கிட்ட தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 2 பசங்க இருக்கானுங்க, நிறைய கண்டென்ட் போகிறானுங்க, நல்லாவும் பண்ணுறானுங்க அப்படின்னு நீங்கள் கொடுக்குற அந்த சில சப்போர்ட்னால தான் நாங்கள் க்ரோத் ஆக முடியும். எங்களோட க்ரோத்தும் உங்களோட க்ரோத் மாதிரி தான். ஸோ நாங்கள் வந்து உங்களோட ஒரு அண்ணனா தம்பியா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா இங்கே யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.